மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது நமது இணைப்பில் இருக்கிறார். திரு பொன் ராதாகிருஷ்ணன் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்த போது அந்த கூட்டணி குறித்து நீங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தீர்கள். இப்படி ஒரு சூழல்ல அந்த கட்சிக்குள்ள இருந்தே ஒரு அதிருப்தி குரல் எழுந்திருக்கிறது. குறிப்பாக சந்திரகுமார் போன்ற ஒரு முக்கிய நிர்வாகி இந்த அதிருப்தியை ஒரு அணியாக வெளிப்படுத்தி இருப்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? 2014 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து 19% வாக்குகளை நாங்கள் பெற்றோம். அந்த கூட்டணி வலு நிறைந்ததாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றான மக்களுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. எனவேதான் அந்த 19% வாக்குகளை தந்ததோடு மட்டுமல்ல, பாராளுமன்றத்திற்கு அந்த கூட்டணிக்கு 2 இடங்களும் கிடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் இன்று இந்த சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணன் வைகோ அவருடைய கூட்டணிக்கு சென்ற போது உள்ளபடியே நாங்கள் வேதனைப்பட்டோம். காரணம், 2014 பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் கூட்டணியை ஏற்படுத்திய போது அந்த கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர வேண்டும் என்று இரு தரப்பை சேர்ந்தவர்களும் நாங்கள் விருப்பப்பட்டோம். அந்த கருத்துக்கு மாறாக, விருப்பத்திற்கு மாறாக 2016 சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் கூட்டணியை மாற்றிக்கொண்டார்கள். அப்போதே நாம் சொன்னோம், இந்த நிகழ்வு பழம் நழுவி பாழாய் போய்விட்டது என்கின்ற கருத்தை நான் என்று சொன்னேன். நான் அன்று எதிர்பார்த்தது இப்போது நடந்திருக்கின்றது. இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இந்த நிகழ்வு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேதனை தருவதாக நாங்கள் நினைக்கின்றோம். காரணம், அது அந்த கட்சி தான் என்று நாங்கள் நினைக்க விரும்பவில்லை. எங்களோடு நேற்று வரைக்கும் உறவோடு இருந்தவர்கள், எங்களோடு நெருங்கி பழகியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டதே நாங்கள் வேதனைப்படுகின்றோம். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முறிவும் கூட தமிழக மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. காரணம், உடைத்து செல்லக்கூடியவர்களும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பணம் படைத்தவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற நிலைமை அரசியலிலே தமிழகத்திலே தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கின்றது. அதனுடைய காட்சிகளைத்தான் இந்த தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நீங்க சொல்றது இருந்து இவர்கள் தானாக அதிருப்தி அடையவில்லை, யாரோ அவர்களை பின்னால் இயக்கிறார்கள் அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் பலம் படைத்தவர்கள் இதை செய்கிறார்களா? நீங்க யாரை குறித்து சொல்கிறீங்க? எல்லாமே தமிழக மக்களுக்கு தெரியும். யார் பணம் படைத்தவர்கள், யார் எப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிறது, கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் இப்போது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. இது தமிழக வருங்காலத்திற்கு நல்லது அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழகத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த பணியை நாங்கள் முடுக்கிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழக மக்கள் நிச்சயமாக இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், நல்ல முடிவுகளை எடுப்பார். ஏற்கனவே நீங்க ஒரு முறை கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இப்போது கட்சி நிர்வாகிகளை விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைக்கிறார் எடுத்துக்கலாமா? இது தமிழக மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயங்களை நான் முன்வைக்கின்றேன். அதே நேரத்திலே இதுதான் என்று சொல்லி உறுதிபட குற்றம் சாட்டுவதற்கும் நான் தயாராக இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம். ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளாகவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். இது தமிழகத்திற்கு நல்ல விஷயம் அல்ல.